ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். இன்றைக்கி நான் சீரக சம்பாவில் வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். சீரக சம்பானாலே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேறு வெஜ் பிரியாணினா சொல்லவா வேணும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 டம்ளர் வந்து ஒரு தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கணும். காய் வந்து நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா, மீல் மேக்கரை வந்து ஒரு பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கேரட்டு, ஒரு கொஞ்சோண்டு ஒரு 5-6 பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம தேவையான அளவு வந்து எண்ணெய் விட்டுக்கணும். இப்போ வந்து மசாலா ஐட்டம் போடணும். என்னென்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ இதெல்லாம் வந்து இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணுறோம். கூடவே வந்து ஒரு பிஞ்சு சோம்பு ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு, வெங்காயம், அந்த 4 பச்சை மிளகா அதையும் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3த்தையும் வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்து நம்ம நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி ஆட் பண்ணுறோம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா ஈஸியாக குழைய வேகும். ஸோ அதுக்காக தான் நம்ம உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம வந்து கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறோம். 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கடை மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இது கூடவே வந்து நம்ம வந்து சோம்புமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையுமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு லெமனை வந்து நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிடிக்காதவங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும்.
ஸோ இப்போ வந்து நம்ம மூடியை போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாம். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளோட அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்மிலேயே நல்லா வேகட்டும். அப்போ தான் வந்து அரிசி குலையாமல் இருக்கும். இப்போ நம்ம மூடியை போட்டுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான வெஜ் பிரியாணி நல்லா ஆயிடுச்சு. அதுவும் சீரக சம்பாவில் செஞ்சுருக்கேன். ரொம்ப வாசனையும் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம வந்து நெய் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணணும் டேஸ்ட்டை. யூஸ்வலாகவே பிரியாணினாலே ஆனியன் ரைத்தா இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டாக இருக்கிறதுனால நான் ஆனியன் ரைத்தா செய்யலை. அதுக்கு பதில் தான் நான் அப்பளம் செய்கிறேன். ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்கும். சைட் டிஷ் கொஞ்சம் நறுக்கு முறுக்குன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்பவும் அட்டகாசமான ஆவி பறக்க சீரக சம்பா வெஜ் பிரியாணி தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரன்ச்சியாக வேறு அப்பளம் வேறு இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு பிடிக்க போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.